Welcome to VL Academy. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் ப்ராப்ளம் நம்பர் 43 நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால நான் இந்த வீடியோ இப்போ இமீடியட்டாக போடுறேன். அண்ட் திஸ் ப்ராப்ளம் இஸ் இன் பேஜ் நம்பர் 2.113. ஸோ இதுதாங்க 43rd கொஷின். நீங்கள் கையில் கொஷின் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களால் ஆன்சர் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்னால் நிறைய காலம்ஸ் போட வேண்டியது இருக்கிறதுனால என்னால் கொஷினும் ஆன்சரும் ஒரே ஸ்லைடில் காட்ட முடியல. அதனால் நீங்கள் கொஷின் கையில் வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கோங்க. வில் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு தி ஆன்சர். ஸோ ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் இந்த காலம்ஸ் எல்லாமே இஸ் அ மஸ்ட் ஆன், அதாவது ஒன் இஸ் ஆன் டெபிட் சைட், தி அதர் ஒன் இஸ் ஆன் கிரெடிட் சைட். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து நாம் டெபிட் அப்படிமோ, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கிரெடிட் அப்படிமோ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னா, டேட் காலம் இஸ் மஸ்ட். ஏன்னா எந்த டேட்டில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. அண்ட் பர்டிகுலர்ஸ் இஸ் என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போடுறதுக்கு. RN அப்படிங்கிறது வந்து ரெசிப்ட் நோட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் LFங்கிறது லெஜர் ஃபோலியோ. இது வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ கேஷ் புக். ஓகே, நம்ம வந்து தனியாக லெஜர் போஸ்ட் பண்ணுறப்போ அந்த லெஜரில் இந்த டிரான்சாக்ஷன் எந்த பேஜ் நம்பரில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பர் எடுத்து இங்கே நம்ம என்டர் பண்ணுவோம். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக தப்பா, இது அங்கே அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட். ஓகே, இப்போது டெபிட் சைடு எல்லாமே நமக்கு கேஷ் ரெசிப்ட், நம்ம கலெக்ட் பண்ணுற அந்த கேஷஸ் எல்லாம் தான் நாம் டெபிட் சைட் போடுவோம், அதாவது நமக்கு உள்ளே வர்ற கேஷ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம். இதுதான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இதில் 3 காலம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டிஸ்கவுண்ட் காலம் ஒன்று, கேஷ் காலம் ஒன்று, பேங்க் காலம் ஒன்று. ஸோ இது டபுள் காலம் கேஷ் புக்லேயும் இந்த RN, LF, பர்டிகுலர்ஸ் டேட் எல்லாமே வரும். ஓகே, இங்கே வந்து 3 காலம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் இஸ் டிஸ்கவுண்ட், கேஷ் அண்ட் பேங்க். அடுத்தது திரும்ப கிரெடிட் சைடுக்கான காலம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டேட்டு, பர்டிகுலர்ஸு. இங்கே வந்து VN அப்படிங்கிறது வந்து வவுச்சர் நம்பர். ஓகே, இங்கே வந்து நாம் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாமளே ஒரு ரெசிப்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் வவுச்சர். ஓகேவா, நான் வந்து என் கையில் 100 ரூபாய் இருக்குது, அதில் வந்து நான் 5 ரூபாய் எடுத்து பஸ் ஃபேர் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே அந்த வவுச்சர், அது ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதை எடுத்து அதில் ஃபில் பண்ணணும். அந்த வவுச்சர் கார்னரில் நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர் எடுத்து நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, ஆடிட்டிங் வரப்போ நீங்கள் வந்து இது 500 ரூபாய் இல்லை 5 ரூபாய் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கான வவுச்சர் காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உடனே அந்த வவுச்சர் நம்பர் பார்த்து அந்த வவுச்சர் எடுத்து காமிச்சோன்னா that is a proof for spending money. Okay, and next one is LF, same ledger folio. இது வந்து லெஜரில் எந்த பேஜ் நம்பரில் என்ட்ரு ஆயிருக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த லெஜர் ஃபோலியோ நம்பர் வரும். அண்ட் டிஸ்கவுண்ட் ரெசீவ்ட், இது வந்து கிரெடிட் சைடு எல்லாமே நம்மளோட பேமெண்ட் எல்லாம் தான் இருக்கும். ஸோ நாம் யார்கிட்ட பொருள் வாங்கினோமோ அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறப்போ அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா we are receiving that discount. அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் என்டர் பண்ணுவோம். அடுத்தது கேஷு, பேங்க். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷ் காலமில், பேங்க் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் பேங்க் காலமில் நம்ம போடணும். ஸோ இப்போது நம்ம டேட் வைஸ் ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் November 1st, நிசாம் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ₹1 lakh. ஸோ இங்கே வந்து பேங்க்கு, செக் அதெல்லாம் எதுவுமே போடலை, அதனால நம்ம அதை கேஷாக கன்சிடர் பண்ணி டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ₹1 lakh. அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸு. ஓகேவா, ஸோ அதனால் அதை டெபிட் சைட் நம்ம போட்டிருக்கேன்னா விச் இஸ் இன்சைட் த பிஸ்னஸ், அது பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ அது கேஷ் காலமில் ₹1 lakh போட்டிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இங்கே வந்து டெபிட் சைட் 2ன்னு போடணும் அண்ட் கிரெடிட் சைட் பை போடணும். அந்த 2 அண்ட் பை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க, ஏன்னா நீங்கள் 11th and 12th காமர்ஸ் படிச்சு. இப்போ BCA ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் November 2nd is deposited into Bank of Bodi ₹95,000. இது வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குள்ளே காசு போகுது, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஓகே, ஜேர்னல் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறதுனால கேஷ் காலமும் இருக்குது, பேங்க் காலமும் இருக்குது. அப்போது இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
திஸ் இஸ் கால்ட் கான்ட்ரா என்ட்ரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கிரெடிட் சைட் வந்து நீங்கள் November 2 போட்டு பை பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ் காலமில் அந்த அமௌண்ட்டை போடணும். ஓகே, 95,000. அண்ட் ஆல்சோ பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் சி போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது கான்ட்ரா என்ட்ரின்னு. ஓகேவா? ஸோ இது ஃபர்தராக லெஜர் போஸ்ட் பண்ணுறப்போவோ இல்லை ஃபர்தர் எந்த ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் அதில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இது இங்கேயே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் 95,000 கேஷ் காலமில். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே November 2 டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டு அதே ப்ராக்கெட்டில் சி போட்டிருக்கணும். எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. பட் நீங்கள் எழுதுகிறப்போ வந்து ப்ராக்கெட்டில் சி போட்டுக்கோங்க. தட் இஸ் 95,000 rupees ஆன் பேங்க் காலம். ஸோ கேஷ் போட்டோன்னா பேங்க் காலம், பேங்க் போட்டோம்னா கேஷ் காலம். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் November 5th purchased a building for ₹70,000 and paid by check. ஸோ இங்கே ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசெட் அக்கௌண்ட்டை அசெட்டை தான் டெபிட் பண்ணுவோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அசெட் உள்ள வருது, அமௌண்ட் வெளியில் போகுது. இங்கே பெய்ட் பை செக் அப்படிங்கிறப்போ பேங்க் காலமில் வரும். ஓகேவா? அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ இங்கே பை அசெட் பை பில்டிங் அக்கௌண்ட் பேங்க் காலமில் 70,000 rupees. அடுத்தது வந்து November 10th purchased merchandise ₹20,000 and paid by check. இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை மெர்கண்டைஸ்னு கிரெடிட் சைட் போட்டு, ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணியிருப்போம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு, அதனால தான் பேமெண்ட் சைட் அதாவது கிரெடிட் சைட் வருது. ஸோ பை மெர்கண்டைஸ்னு போட்டு பேங்க் காலமில் 20,000 ஏன்னா செக்கில் பே பண்ணதுனால. அண்ட் 25,000 பெய்ட் ஃப்ரைட். ஸோ ஃப்ரைட்க்கு பே பண்ணியிருக்கோம். அதுவும் பை ஃப்ரைட்டுன்னு போட்டு கேஷ் காலமில் 50 rupees போடணும். ஏன்னா இங்கே பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணல. அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா we have to consider it as cash. அடுத்தது 29th வந்து withdrawn from bank for personal use. இங்கே personal use அப்படின்னாலே பிஸ்னஸை பொறுத்த வரையும் there is a technical term called drawings. ஓகேவா? drawings-னாலே அவங்க personal use கிடைக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து again the cash is going out. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், November 29th போட்டு பை drawings account-ன்னு போட்டு இது வந்து பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுனால பேங்க் காலமில் நம்ம 500 rupees போடுறோம். Okay, and next one is cleared electricity bill 90 rupees. Cleared electricity bill na electricity bill pay பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். Again by electricity bill account அது வந்து கேஷ்ல 90 rupees. இதுவும் செக் பேங்க்னு எதுவுமே போடல, அதனால அது கேஷாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ரெண்டு சைடும் கேஷ் காலம் நீங்கள் டோட்டல் பண்ணினீங்க அப்படின்னா you will get a balancing figure of 4,860 rupees on credit side. இப்போ கிரெடிட் சைட் நமக்கு பேலன்ஸ் வருது அப்படின்னா நமக்கு உள்ள வந்த காசு அதிகம், பே பண்ணது கம்மி. அப்போ நம்ம கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் பேங்க் காலம் பார்த்தீங்கன்னா 95,000. இந்த பக்கம் இருக்கிற டோட்டல் எல்லாம் இது பண்ணிங்கன்னா தட் இஸ் 90,500 வருது. ஸோ பேலன்ஸ் இஸ் 4,500 rupees. ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்து 4,500 rupees இருக்குது. அண்ட் கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைட் இஸ் 1 lakh rupees ஃபார் கேஷ் அண்ட் 95,000 ஃபார் பேங்க் காலம். ஓகே, இங்கே டிஸ்கவுண்ட் எல்லாம் அலோவும் பண்ணல, ரிசீவும் பண்ணல. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.